வல்ல இறைவனுக்கு நன்றி கூறியவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் என்றென்றும் நம்முடைய இறுதி தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், இமாம்கள் உள்ளிட்ட நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்களுடைய இரண்டு பெருநாட்கள் உலக அளவிலே முஸ்லிம் அல்லாதவர்களால் பார்த்து சிலாகித்து கண்ணியத்தோடு மரியாதையோடு மகிழ்ச்சியோடு அதை அவர்களும் சேர்ந்து பங்கிட்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு, திருப்திப்படக்கூடிய அளவிற்கு, பொருந்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த இரண்டு பெருநாட்களும் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்களுடைய பெருநாளான ரமலான் பெருநாளும் பக்ரீத் பெருநாளும். ஈதுல் அல்ஹா, அதற்கு பெயர் ஈதுல் அல்ஹா, தியாக திருநாள். ரமலான் பெருநாளை பொறுத்தவரை அதற்கு பெயர் ஈதுல் ஃபித்ர். ஃபித்ர் என்று சொன்னால் தர்மம். இந்த இரண்டு பெருநாட்களும் எப்படி நடத்தப்படுகிறது, முஸ்லிம்களால் நடத்தப்படுகிறது, இறைவன் எப்படி கட்டளையிட்டு இருக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இரண்டு நாளையும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று தர்மம் செய்தால்தான் உங்களுக்கு பெருநாள். முஸ்லிம்களுக்கு எப்படி பெருநாள் வருகிறது என்று சொன்னால், அன்றைய தினத்துல தர்மம் செய்திருந்தால்தான் பெருநாள். ஈதுல் அல்ஹாவை பொறுத்தவரை குர்பானி கொடுத்தால்தான் பெருநாள். சக்தி உள்ளவர்கள் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் குர்பானி கொடுத்தால்தான் பெருநாள். குர்பானி என்றால் என்ன? அந்த வருடத்தில் முழுக்க ஒரு நாள் கூட இறைச்சியை பெற முடியாத ஒரு குடும்பத்தினர் அன்றைய ஒரு நாளைக்காவது அந்த இறைச்சியை அவர்களுக்கு போய் சேரட்டும் என்பதற்காக இறைவன் அப்படி ஒரு பெருநாளை நம் மீது கடமையாக்கியிருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த ரமலான் மாதத்தில மிக ஒரு முக்கியமான நாள் ஒன்று நம்மை கடந்து செல்லும். அது என்னவென்று சொன்னால் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்ற இரவு அன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சிகரமான, இறைவனோடு நெருக்கமான ஒரு நாளாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு நிகரான ஒரு நாள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இந்த லைலத்துல் கத்ர் இரவு பற்றிய இறைவசனம், லைலத்துல் கத்ர் ஹைரு மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பீத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் அப்படிங்கிற அந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குகிறது. அப்பொழுது இந்த வசனத்தை ஒரு யூத மத குருமார் கேள்விப்படுகிறார். இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது அவர்களுக்கு அப்படின்னு. அப்போ சஹாபாக்களை பார்த்து அந்த யூதர் சொல்றார், ஹைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள், ஒரு இரவு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, ஒரு நாள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பெருநாளாக கொண்டாடுவதற்கு இதை விட வேற என்ன காரணம் வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதர் மதகுருமார் சொல்லக்கூடிய அளவிற்கு முக்கியத்துவமான ஒரு நாள். இந்த உலகத்திலேயே மிக ஒரு சிறப்பான நாள் என்று சொன்னால் லைலத்துல் கத்ர் இரவு. 1000 மாதங்களை விட சிறப்பான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய, பொக்கிஷத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள். அன்றைய தினத்துல இந்த உலகத்துல வேற எந்த அசம்பாவிதமும், எந்த ஒரு சலசலப்பும், எந்த ஒரு மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடியதாகவும் இல்லாமல் மிகவும் அமைதியாக கடந்து போகிறது. இந்த 3 நாட்களிலுமே முஸ்லிம்கள் இதை எவ்வாறு எடுத்துக்கொண்டு நடத்துகிறார்கள் என்பதுதான் மற்ற மக்களுக்கும் நமக்குமான ஒரு இணைப்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்துகிறது. மற்ற மதத்தவர்கள் அது இந்த மதம் அந்த மதம் என்று பிரித்து நம்ம சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல எத்தனையோ மதத்தினர், எத்தனையோ பிரிவினர், எத்தனையோ வகையினர் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் அந்த பெரும் கொண்டாட்டங்களாக அவர்களுடைய பெருநாட்களை, திருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சாதாரணமான நேரத்தில் ட்ரெஸ் கோடை கொஞ்சமும் மாறாமல் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மனிதர் கூட அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த தினத்தில அரை நிர்வாணமாக நடுத்தெருவில் ரோட்ல வருவாங்க.
காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு கொண்டாட்டம், எங்களுக்கு இது பெருநாள், எங்களுக்கு இது திருவிழா என்று சொல்லுவாங்க. அவர்களுக்கு அவர்களாக அசிங்கப்படுத்திக் கொள்வார்கள். கேட்டாலும் எங்களுக்கு திருவிழா என்று சொல்லுவார்கள், கொண்டாட்டம் என்று சொல்லுவார்கள். மற்றவர்களை அசிங்கப்படுத்துவார்கள், மற்றவர்களை அறநிர்வாணமாக ஆக்கி வேடிக்கை பார்ப்பார்கள். அவர்களுடைய பணத்தை விரயம் செய்வார்கள், மற்றவர்களுடைய பணத்தையும் விரயம் செய்வதற்கு வைப்பார்கள். கேட்டால் எங்களுக்கு திருவிழா கொண்டாட்டம் என்று சொல்லுவார்கள், எங்களுக்கு பெருநாள் என்று சொல்லுவார்கள். ஆனால் உலகத்திலேயே ஒரு மார்க்கம் தான், ஒரு மதம் தான் காசு வேஸ்ட் பண்ணாது, எந்த விரயமும் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்களே கேவலப்படுத்திக்க மாட்டாங்க, அவங்க மற்றவங்களை கேவலப்படுத்த மாட்டாங்க, அவங்க கண்ணியமா நடந்துக்குவாங்க, மற்றவங்களையும் கண்ணியமா நடத்துவாங்க. மற்றவர்கள் பசியோடு அன்றைய தினத்தில் இருக்கக்கூடாது என்று தர்மம் செய்வது கட்டாயமாக்கி கொள்ளுவாங்க, தன்னைத்தானே கட்டாயமாக்கி கொள்ளுவாங்க. தேடி தேடி போய், ஏழைகளை தேடி தேடி போய் உணவுப் பொருட்களை கொடுப்பாங்க. இப்படியாக பெருநாட்களை மிகவும் கண்ணியமான முறையில முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் உலகம் முழுக்க நடத்துகிறார்கள் என்பதனை பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்களையும் அதோடு சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு பெருநாட்கள் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. சில மார்க்கத்தில் சில வகையினர் என்ன செய்யறாங்க, நோன்பு என்று சில நாட்கள் இருந்து விட்டு அடுத்த நாளே என்ன ஆகிறது, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட அதை சொல்லி அதை சமாதானப்படுத்திக்குவாங்க. இத்தனை நாள் நோன்பு வச்சான் இல்லை, அதுதான் அவன் அப்படி கடக்கிறான் என்று அதை ஒரு சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மாதம் முழுக்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு ஒரு மாதம் முழுக்க இருந்தவங்க என்ன செய்யணுமா, அடுத்த நாள் நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடுத்தவங்களுக்கு சாப்பிட கொடுத்தால்தான் உங்களுக்கு பெருநாள். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெருநாள் காலையில போய் வகையா எதுவும் இனிப்புகளையும் பலகாரங்களையும் உணவுகளையும் சாப்பிடுவதற்கு முன்னால நம்ம என்ன செய்திருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு தர்மம் கொடுத்திருக்க வேண்டும். கொடுத்திருந்தால்தான் அந்த தொழுகை, இல்லைன்னா அந்த தொழுகை இல்லை. தொழுதிருந்தால்தான் பெருநாள், இல்லைன்னா பெருநாள் இல்லை. பெருநாள் தொழுதிருந்தால்தான் காலை உணவு, அது சந்தோஷமான நாள், இல்லை என்றால் இல்லை. அதே போல ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய அவரும் அவருடைய குடும்பத்தாரும் எந்த தியாகங்களை செய்தார்களோ அந்த தியாகத்துடைய ஒரு பகுதியை 99% இல்லை, அவங்க அளவுக்கு நம்மளால அந்த தியாகங்களை செய்துவிட முடியாது. 1% நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய நன்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இறைவன் அந்த பெருநாளை நமக்கு அந்த நன்மையாக்கி கொடுக்கிறான். அந்த 1% என்னது, அன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு பிராணியை குர்பானி கொடுத்து அதை ஏழைகளுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுங்கள், அதை உங்களுக்கு பெருநாளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது பெருநாளாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறான், அதுதான் பெருநாள். அன்றைய தினத்துல நம்ம அறகுறை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வீதியாக மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சவுண்டுகளை எழுப்பிக்கிட்டோ அல்லது மற்றவர்களுக்கு சிரமங்களையோ அல்லது அவர்களை அவமானப்படுத்தும் அளவிற்கோ அவர்களுடைய உடலுக்கோ உடைமைக்கோ சொத்துக்களுக்கோ பங்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய பெருநாட்கள் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இதை யாரையும் நம்ம சுட்டி காட்டி அடுத்தவர்களை இகழ்வாகவும் நம்மை பெருமையாகவும் சொல்லுவதற்காக இல்லை. இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம் மற்ற சமூகங்களால் மிக மதிப்புடையதாக, கண்ணியத்திற்குரியதாக இன்று வரை பார்க்கப்படுகிறது. இனிமேல் அப்படித்தான் பார்க்கப்பட வேண்டும் என்பதனை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துவதற்காகவும் நம்முடைய சகோதர மக்களுக்காகவும் நமக்காகவும் ஞாபகப்படுத்துவதற்காகவும் தான் இந்த செய்தியை நாம் இப்ப பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது இந்த மார்க்கம், எதிர்பார்க்கிறது வல்ல இறைவன் எதிர்பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறார்கள்.